உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு 24/8/2025. திருப்பலி முன்னுரை. இறையன்பும் மனித நேயமும் நமக்கு வாழ்வு தரும். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் நம்முன் நன்மைக்கு இட்டு செல்லும் இடுக்கமான வாயிலும் அழிவுக்கு இட்டு செல்லும் அகலமான பாதையும் இருக்கிறது என்று கூறுகிறது. இதோ பார், உனக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் வைக்கின்றேன் என்று இணைச்சட்டம் நூல் 30ஆம் அதிகாரத்தில் கடவுள் கூறுகின்றார். இடுக்கமான வாயில் வழியே நுழைபவர்களுக்கு தண்டனை, துன்பம், இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுவது இயல்பு. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று இயேசு இறை தந்தையிடம் முறையிட்டார். இயேசுவின் சீடர்களாய் வாழ்பவர்களுக்கும் வேதனைகள் உண்டு. இறை அன்பு, நீதி, சமாதானம், மன்னிப்பு என்னும் நற்பண்புகளை கடைபிடித்தால் இயேசுவை மாட்சிப்படுத்திய கடவுள் நம்மையும் மாட்சிப்படுத்துவார். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுளால் அன்பு செய்யப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவில்லை என்பதை கடவுள் அறிந்திருந்தார். பிற இனத்தார், பிற மொழியினர், பிற நாட்டினர் அனைவருக்கும் என் மாட்சியை வெளிப்படுத்துவேன். அவர்களும் என் மாட்சியை மக்களினத்தாருக்கு அறிவிப்பார்கள். அவர்களில் குருக்களையும் ஏற்படுத்துவேன் என்றும் கூறுகிறார் ஆண்டவர். எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 7, மேலும் 11 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். நாம் தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே அவர் துன்பங்கள் மூலம் நம்மை புடமிடுகிறார். நாம் இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்கு உரியதாய் இல்லாவிடினும் அதில் பயிற்சி பெற்றுவிட்டால் அமைதியான நேர்மையான வாழ்வை கைமாறாக பெறுவோம் என்று கூறும் எபிரேயர் நூலின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மாட்சியின் மன்னரே, அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். மக்களை நல்வழிப்படுத்தும் நல்லாயர்களாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஊற்றான அன்பு இறைவா, எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் இயற்கை பேரிடர்களான பெருவெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம், விபத்துகள் என வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும். நீரே அவர்களை வாழ்விப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் விளங்கிட வேண்டுமென்றும் பேரழிவுகள் ஏற்படாதபடி காத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இடுக்கமான வாயில் வழியே நுழைய முயலுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா, உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் பொருளாசை, இவ்வுலக இன்பங்கள், சோம்பல் போன்றவற்றிற்கு இடம் கொடாமல் உமது இறை பராமரிப்பில் மகிழ்ச்சி காண செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் அன்பு இறைவா,
எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், உடல் மனநோய்கள், பொருளாதார தேவைகள் என வருந்தி உமது ஆதரவை நாடி வரும் எங்களை நம்பிக்கையோடும் நலமோடும் வாழ அருள் புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் உண்மை, அன்பு, நேர்மை கொண்டவர்களாய் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும், கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும், தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும், இறை மனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.